ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. நம்ம 50 மாதிரி தமிழ் வினாத்தாள் ரெஃபர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 39 வினாத்தாள் ரெஃபர் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற வினாத்தாளும் நம்ம சீக்கிரம் ரெஃபர் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40வது மாதிரி வினாத்தாள். இன்றைக்கி ஒரு 100 கொஷின் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாமே ரெஃபர் பண்ண போகிறோம். நம்ம இந்த சீரீஸ் எப்படி பார்த்துட்ருக்கோம்னா பழைய கொஷின் பேப்பர் தான், ஓகேங்களா? அதாவது நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் பேப்பர் தான். நியூ சிலபஸ்க்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு வரோம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் வீணா பாருங்கள், பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. பொங்கல் ப்ளஸ் அன்று, இது பொங்கல் அன்று. இது எப்படி இல் ப்ளஸ் ஆ பார்த்திங்கன்னா லாவா மாறும், ஓகேங்களா? பொங்கல் அன்றுன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு சீரிழமை எப்படி பிரித்து எழுதுவீங்க? சீர் ப்ளஸ் இளமையா இல்லைனா சீர்மை ப்ளஸ் இளமையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கீ ஆன்சரில் சீர் ப்ளஸ் இளமை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல சீர்மை ப்ளஸ் இளமைனும் கொடுக்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் எதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சீர் ப்ளஸ் இளமை தான் கீ ஆன்சரில் இருக்குது. சீர்மை ப்ளஸ் இளமை நிறைய பேர் ஆன்சராக சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை. பூ ப்ளஸ் சோலை என்னவா மாறும்? பூஞ்சோலை. நெக்ஸ்ட்டு கூட்டப்பெயர் கேட்குறாங்க. யானை கூட்டம், யானை கூட்டம். ஆட்டு மந்தை தான் வரும், நிறை தான் வரும், யானை திரள் வராது. அப்போது யானை கூட்டம் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மரபு சொற்கள், மரபு தொடர்கள், அந்த பூக்களின் பெயர்கள் அதெல்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வினை மரபுகள் வரும், ஒளி மரபுகள் வரும். இதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயம் கொஷின் வரும். சொற்களின் கூட்டு பெயர்கள். பழக்குலை, பழக்குவியல் வராது, பழக்கூட்டம் வராது, பழமந்தை வராது. பழக்குலை. நம்ம என்ன சொல்கிறோம்? திராட்சை குலை, வாழைக்குலை, வாழைப்பழம் இருக்கும் இல்லைங்களா? அந்த வாழைக்குலை அது மாதிரி தானே சொல்லுவோம். கூற்று சரியா தவறா? 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் நம்பூதனார், கபிலர் கிடையாது. அப்போ முல்லைப்பாட்டை பாடியவர் நம்பூதனார். 10 பாட்டு நூல்கள் ஒன்று முல்லைப்பாட்டு. கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. இது ஆல்ரெடி 39 மாதிரி வினாத்தாள் பார்த்துட்டோம்ப்பா. பார்க்காதவங்க அது ஃபுல்லாமே மொத்தமாக நம்ம 5000 கொஷின், அதாவது 50 மாதிரி வினாத்தாள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் இந்த கொஷின் எதனா ரிப்பீட்டட் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சுருங்க. கூற்று காரணம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணை கட்டினார். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது ஒரு பழமொழியில் நமக்கு பார்த்துருப்போம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாளாத காதல் நோயாளன் போல். மாளாத காதல் நோயாளன் போல். நெக்ஸ்ட்டு எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். முதல்ல கொஷின் நம்ம கரெக்டாக படித்தோம்னாவே போதும். நம்ம ஒரு 5 கொஷின் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இது இறந்த காலம். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இது இறந்த காலம். சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யும் என்பது எதிர்காலம். மழை பெய்யும் என்பது எதிர்காலம். கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவில் பாலில் விழுந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. விசனம்னா கவலை, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னா மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான், ஓகேங்களா? டெஸ்ட்டு நம்ம தனியாக வச்சுருக்கோம், அதில் ஆன்சர் டிக் பண்ணியிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட்டு தமிழுக்கு போயிருக்கு. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே நான் ஆன்சர் பிஃபோரவே டிக் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் மட்டும் நமக்கு ஆன்சர் நம்ம டிக் பண்ணாமல் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். மயிலாப்பூர். மயிலை பார்த்திங்கன்னா மயிலாப்பூரோட மருவு. புதுக்கோட்டை என்பதன் மருவு புதுகை. புதுவை பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை குறிக்கும். புதுக்கோட்டைக்கு புதுகை. ஸ்விங்கம் தமிழ் படுத்துக. சுவைப்பு பயன். சுவைப்பு பயின்
இதுதான் ஸ்விங்கத்துக்கு தமிழ் மீனிங். மேகசின் அதோட தமிழ்ச்சொல் வந்து பருவ இதழ். மேகசின் இதோட தமிழ்ச்சொல் பருவ இதழ். செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமையால் கெடும். செய்யத்தக்க செய்யாமை, அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்னா, எந்த செயலை செய்யணுமோ அதை வந்து கரெக்டான டைமில் செய்யணும். ஒரு சில செயலெல்லாம் செய்யவே கூடாதுன்னு இருக்கும், அதை செய்யாமல் இருக்கணும். செய்யக்கூடிய செயலை கரெக்டாக செய்யணும், செய்யக்கூடாத செயலையும் செய்யாமல் இருக்கணும். அதுதான் வந்து அவர் சொல்லியிருப்பார், எதை செய்யாமையால் கெடும். நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்தாலும் அங்கே பிரச்சனை, செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் பிரச்சனை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். அப்போது கொஷின் வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவைன்னு நம்ம கொஷின் கேட்கணும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூடுவது இடவழு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது வந்து இடவழு அமைதி. இது எவ்வகை வழு அமைதின்னு கேட்குறாங்க. இதான் நம்ம கொஷின். ஓகேங்களா? விடைக்கேற்ற வினா. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். அப்போ கொற்கையின் அரசர் யார்? நம்ம கொஷின் கேட்கலாம். முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். கொற்கையின் அரசர் யார்? நான் லைட் ஹவுஸ்க்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். இதோடைய தமிழ் மீனிங். ஓகேங்களா? நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நாமகரணம் அப்படின்னா பெயர். நாமகரணம்னா பெயர். மதுரவசினா தேன்மொழி பாவை. மதுரவசினா தேன்மொழி பாவை. நீங்கள் மதுரைனா எப்படி தேன் போல் பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. பணிந்து பணித்து. பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா கட்டளையிடுதல், உத்தரவிடுதல். இப்போ தலைவர் பணித்து தொண்டர்கள் பணிந்து வேலை செய்தனர். இதுதான் எக்ஸாம்பிளாக சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல், கட்டளையிடுதல். அதுபோல் தகலினா அகல்விளக்கு. தகலினா அகல்விளக்கு. காருகர்னா நெய்பவர். காருகர்னா நெய்பவர். நூழாய்னா இளம்பாக்கு. நூழாய்னா இளம்பாக்கு. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். விதினா சட்டம். வீதினா தெரு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் நம்ம பார்க்கணும். விதினா சட்டம், வீதினா தெரு. நசினா குறைதல், நாசினா மூக்கு. நசினா குறைதல், நாசினா மூக்கு. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருளை நம்ம இரு பொருள் கண்டுபிடிக்கணும். கலைனா வயலில் இருக்கும் கலை. இன்னொன்று முகத்தில் வந்து ஒரு பொலிவு தெரியும் இல்லைங்களா? கல்யாண கலை வந்துருச்சு, இன்னும் அவங்க ஃபேஸ் இன்னைக்கு கலையாக இருக்குது, அவங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க, இது போலலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கலை தான் அது. சொல் இரு பொருள் தருக. நெல், இன்னொன்று பதம். சொல்னா மொழி, கிளவி, பதம் அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்று நெல். உறவு, உறவுக்கு இரு பொருள். சுற்றம், இன்னொன்று விருப்பம். உறவுக்கு இரு பொருள், ஒன்று சுற்றம், இன்னொன்று விருப்பம். உங்கள் ஊருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு. உங்கள் ஊருக்கே வருகிறேன். உங்கள் ஊருக்கே வருகிறேன். வரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு. விரைவில் வந்து விடுவேன். விரைவில் வந்து விடுவேன். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? இங்கே கரெக்டான வினாச்சொல் அமைக்கணும். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? வினைத்திட்பம் என்பது யாது? வினைத்திட்பம் என்பது யாது? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஹா, எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? அப்படின்னு வந்தாங்க, ஒரு ஆச்சரியக்குறி போட்டுருங்க. பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இங்கே கேள்விக்குறி, இங்கே புல் ஸ்டாப். இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இந்த செவ்வாழை தான் இதில் வந்து மெயின் பாயிண்ட்டு. அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். நெக்ஸ்ட்டு, மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயர் மாணவி. மாணவன் எதிர்பாலிற்குரிய பெயர் மாணவி. பொருந்தாத இணையை கண்டறிக.
1க்கு வந்து கா, 2க்கு வந்து உ, 3க்கு வந்து ஞா, 4க்கு வந்து கடலை உருண்டையை நசுக்கி ருசிச்சி ஓகேங்களா சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். ஏ வந்து பார்த்திங்கன்னா 8 அந்த சொல் வரும். ஓகேங்களா தமிழ் எண்கள் வந்து 1லிருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு என்ன வரும்? சா வரும். ஓகேங்களா கடலை உருண்டையை நசுக்கி சப்பி ருசிச்சு சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். இப்போ காக்கு 1, ஊ மாதிரி இருக்கிறதுக்கு 2, ஞாக்கு 3, சாக்கு 4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சா மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கணும். 5க்கு வந்து ரூ மாதிரி சா போட்டு கால் வாங்கினா 6, ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 7, ஆக்கு வந்து 8, கூ மாதிரி சிம்பிள் வந்தால் 9, ஜீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு வந்து கா 0ன்னு வரும். ஓகேங்களா அப்போது இங்கே என்ன வந்திருக்கணும்? சா வந்திருக்கணும். ஓகேங்களா தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மடலி, குருத்து, பைங்கூழ் இதெல்லாம் இளநிலையை குறிக்கும். மட்டை என்பது காய்ந்ததில் வந்து வரும். இவை 3 நாமம் கெட கெடும் நோய் என்றும் திருக்குறளையொட்டி. எதுனா பொருந்தா சொல் இதில் கேட்குறாங்க. வெகுளி, காமம், மயக்கம் இது 3மே வந்து இருக்கக்கூடாது. இன்பம் வரலாம். பால் பருகு மரபு பிழைகள் கேட்குறாங்க. பால் பருகு, பால் பருகு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மரபு பிழைகளில் ஒளி மரபு கேட்டிருக்காங்க. கிளி பேசும், மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும். கிளி மட்டும் பேசும். அதுபோல் வந்து தண்ணீர் குடி, பால் பருகு, சோறு உண், பழம் தின் அதெல்லாம் வரும். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் மலர்ந்தன. இது எல்லாமே வந்து மலர்ந்தனன்ற ஒரே பொருளை தான் குறிக்குது. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன. தொளி, தோல், தோடு, ஓடு இதெல்லாமே வந்து பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும். தொளி, தோல், தோடு, ஓடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும். நெக்ஸ்ட்டு அகர வரிசை கேட்குறாங்க. ஓகேங்களா இதில் பாருங்கள் ஆ வந்து ஒரே சொல் வருது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் 2வது எழுத்தை செக் பண்ணணும். ஓகேங்களா அதுக்கப்புறம் தா மா அகர வரிசையில் மா வரிசை கொடுத்துருக்காங்க. மால ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாமே மா. அப்போ 2வது எழுத்து நாம் செக் பண்ணணும். 2வது எழுத்து ஃபஸ்ட்டு நா வரும், அப்புறம் நா, அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் ரா. அப்போது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அகர வரிசை இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ செகண்ட் எழுத்தை செக் பண்ணணும். ரா ரா ரீ. இது நீங்கள் எடுத்து இப்படி எழுதி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இலைனா மெலிந்து போதல். இந்த இழைனா வந்து நூலிழை. இலைனா மெலிந்து போதல், அந்த இழைனா நூலிழை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை. நேமினா சக்கரம், கோடுனா மலை. கோடுனா மலை, நேமினா சக்கரம். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இந்த சொற்கள் வந்து கலைச்சி கொடுத்துருக்காங்க. ஜங்கல் வேர்ட்ஸ் மாதிரி நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும். நடத்தல் வேர்ச்சொல் நட. நடத்தல் வேர்ச்சொல் நட. போட்டேன் இதோட வேர்ச்சொல் போடு. போட்டு என்பது வினையெச்சம், போட்ட என்பது பெயரெச்சம், போடுதல் என்பது தொழிற்பெயர். ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஓடினான். ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஓடினான். வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் சொல்கிறாங்க. ஒரு வினைமுற்று வந்து எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம்னு சொல்லுவாங்க. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் படித்து. படித்தல் தொழிற்பெயர், படித்த பெயரெச்சம், படித்தான் வினைமுற்று, படித்து என்பது வினையெச்சம். கான் இதோட வினைமுற்று கண்டேன். காணுதல் தொழிற்பெயர், கண்டவர் வினையாளன் பெயர், கண்ட பெயரெச்சம், கண்டேன் என்பது வினைமுற்று. வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். கூரை வேந்தனர் ஒரு கொஷின் பேப்பரில் வந்து கூரை போட்டனர்னு சொல்லியிருப்பேன். அது வந்து கூரை வேந்தனர். அது வந்து வினை மரபு. ஓகேங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் சரியானது வந்து பார்த்திங்கன்னா 1, 3. எக்ஸகவேஷன்னா அகழ்வாய்வு, ஈரோஸ்டோன்னா நடுக்கல்,
ஓகேங்களா. இன்ஸ்கிரிப்ஷன்னா வந்து செதுக்குதல்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. எபிகிராஃபினா ஓலைச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. எபிகிராஃபிக்கு என்ன வரும், இன்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன வரும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் இன்டலெக்சுவல்னால் அறிவாளர், இது மட்டும்தான் கரெக்டு. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறு. பொருந்தா இணை. எல்னா காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, அல்லும் பகலும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அல்லும் பகலும். அல்னா வந்து இரவு, எல்னா வந்து பகல். பங்கம்னா கப்பல், நீகானா நாவை ஊட்டுவன், மாட உள்ளினா கலங்கரை விளக்கம். இங்கே எல்னா வந்து காற்று வராது, நமக்கு பகல்னு கொடுத்துருக்கணும். துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல. உவமை கூறும் பொருள் அறியாமை. துஞ்சுபுலி இடறிய சிதடன் போலனா அறியாமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். கடைத்தேறு எங்குள்ளது. இந்த வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என பதில் சொல்கிறது சுட்டு விடை. கடைத்தேறு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. அதாவது கதை கட்டுரை எதுவாக இருந்தாலும் நம்ம எழுத தான் போகிறோம், ஆனால் இனம்தான் வேறு, அதனால் வந்து அது இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து உற்றது உரைத்தல், உருவது கூறல் விடையெல்லாம் வந்து கேட்பாங்க. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நீயே போ அப்படின்னு சொல்கிறது வினா, இல்லைனா நான் ஏன் போனோம் அப்படின்னு கொஷின் கேட்குறது வந்து வினா எதிர் வினாதல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று சொல்கிறது உற்றது உரைத்தல். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது, ஏற்கனவே தலை வலிச்சிட்ருக்கு அப்படின்னா அது உற்றது உரைத்தல். நீ படிக்கவில்லையா என்ன கொஷின் கேட்கும்போது எனக்கு தலை வலிக்கும் அப்படின்னு எதிர்காலத்தில் வந்து வர வேண்டிய ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது உருவது கூறல். நடந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அது உற்றது உரைத்தல். நடக்க போகும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு விளையாடினா கால் வலிக்கும், நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இது போல் வந்து நடக்கலை ஆனால் நடக்கலாம் அப்படின்னு நம்ம மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது உருவது கூறல். நடந்துருச்சுன்னா அது உற்றது உரைத்தல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பறவைகள் வந்து தங்கின. பன்மையில் தொடங்கி பன்மையில் முடிஞ்சிருக்கு. மொழி வளரும் தன்மை உடையது. மொழி வளரும் தன்மை உடையது. ஒருமை ஒருமை. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். பெண்பால் பெண்பாலில் முடிஞ்சிருக்கு. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். திகிரினா ஆணை சக்கரம். அலினா கருணை. அலர்னா மலர்தல். கொங்குனா மகரந்தம். திகிரினா ஆணை சக்கரம், அலினா கருணை, அலர்னா மலர்தல், மகரந்தம் கொங்குனா மகரந்தம். புரிசை மதில். புழை அப்படின்னா சாளரம். புழைனா சாளரம். பனைனா முரசு. கயம்னா நீர்நிலை. அப்புறம் மடுனா கூட நீர்நிலை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. வருதல் என்பதன் வேர்ச்சொல் வா. வந்தான் என்பது வினைமுற்று. வரு வந்து எதுலேயும் வராது. வந்த என்பது பெயரச்சம். சுடச்சுடரும் பொன் போல என்பது ஞானம் வளரும். சுடச்சுடரும் பொன் போல என்பது ஞானம் வளரும். தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. சொற்கள் வேறுபட்டு இருக்குது, அதை நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதணும். பிறவினை சொற்றொடரை காண்க. மாலை அணிவித்தான். மாலை அணிவித்தான் என்பது பிறவினை சொடர். மாலை அணிந்தான் என்பது இது தன்வினை. நான் இந்த வீட்டை கட்டினேன், இது வந்து செய்வினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் அப்போ யாரையோ வர வச்சுருக்கான், பிறவினை. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருந்தால் அது தன்வினை. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல். மயில் அகவியது. குயில் கூவம். காகம் கரையும். கிளி கொஞ்சும் பேசும், அதெல்லாம் வரும். வண்டு முரலும். வண்டு முரலும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை.
டேஸ் இதுவே நமக்கு தாயாகும். ஏனெனில் இங்கே இணைப்புச்சொல் என்ன என்னும் ஏனெனில் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றும் தேவையில்லை. ஆதலால் இங்கே சென்டரில் என்ன வரும்? ஆதலால் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்றும் தேவையில்லை. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பிட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பிட நேரிடும். மோனோலிங்கல்னா ஒரு மொழி. மோனோலிங்கல்னா ஒரு மொழி. ஆங்கில சொல்லுக்கு நேரான கலைச்சொல் வேர்ல்வின்னா சுழல் காற்று. வேர்ல்வின்னா சுழல் காற்று. ஒவ்வொரு புக் பேக்லேயும், அதாவது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் நமக்கு இந்த கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஓர் சரியான அமைந்த தொடர். ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ ஆ இ கி இருக்கீங்க இல்லைங்களா, அந்த உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். காங்காச்சா இருக்குது இல்லைங்களா, அந்த காங்காச்சா வரிசைக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துகிற சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸு. ஓர் அடர்ந்த காடு, ஆக்கு முன்னாடி கரெக்டாக ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓர் இனிய காலை பொழுது. ஈ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் வரும். லாஸ்ட்டாக சரியான இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து பத்தியை படித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை இந்த பத்தியை படிச்சிருங்க. ஆன்சர் அடுத்தது 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது எதனா மறக்குது இல்லை தெரியல அப்படின்னா மறுபடியும் பத்தியில் எந்த லைனில் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம். சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம். திவாகர நிகண்டுகளில் சொல்லப்பட்ட கலை சிற்பக்கலையை பற்றி தான் திவாகர நிகண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் சிங்கம், யாழி, அதெல்லாம் சிங்கம், யாழி. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் குடைவரை கோவிலில் காணப்படும். காவலர் நிற்பது போன்ற சிற்பம் குடைவரை கோவிலில் இருக்குது. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பல்லவர் காலத்தது. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பல்லவர் கால சிற்பங்கள். ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு 100 கொஷின் பார்த்துட்டோம். இதோட நம்ம 40 மாதிரி வினாத்தாள் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 4000 கொஷின் நம்ம ரெஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கும், ஆட் ஆகிக்கோங்க. தென் நம்ம சேனலில் பாலிட்டிக்கு டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். தென் தமிழுக்கும் டெஸ்ட் 20 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். பாலிட்டிக்கு ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அது PDF ஷேர் பண்ணியிருப்பேன். அது செக் பண்ணி பாருங்கள். வீடியோவும் ஷேர் பண்ணியிருப்பேன். தென் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.